Hello everyone, welcome to Mom's Secret. இன்னைக்கு நீங்க பார்க்க போற ரெசிபி crackling spinach. இது ரொம்பவே சிம்பிளான குயிக்கான ஸ்டார்டர். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ 2 கப் அளவுக்கு கீரையை நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை நல்லா கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த கீரை வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஸ்டார்ச் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கார்ன்ஸ்டார்ச் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நல்லா கோட் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து சில்லி ஃப்ளேக் ரெடி பண்ண போகிறேன். ஸோ உங்ககிட்ட வந்து ரெடிமேடாக சில்லி ஃப்ளேக் இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணுங்க. அடுத்து ஒரு பேன் வந்து வச்சுக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செசமி சீட் எள்ளு சேர்த்துக்கிறேன். இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் வந்து ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது லைட்டாக டோஸ்ட் ஆனால் போதும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 வாட்டி டாஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீரையை நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு கடாயில் வந்து ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கீரையை வந்து போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியான கீரை ரெடி ஆகிடும். நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் இந்த கீரையை நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ ஒரு பிளேட்டில் வந்து டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த எக்ஸஸான ஆயில் எல்லாத்தையும் வந்து அந்த டிஷ்யூ பேப்பர் அப்சர்வ் பண்ணிடும். இதே மாதிரி எல்லா கீரையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ண கீரையை இப்போ நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். உப்பு, நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருந்த காஞ்ச மிளகா சில்லி ஃப்ளேக் வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சோன்னு. நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த செசமி சீடும் ஆல்மண்ட் எள்ளையும் பாதாமியும் வந்து இப்போ சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா க்ரன்ச்சியாக ஸ்வீட் அண்ட் சால்ட்டாக டேஸ்டியான ஸ்ப்ரிங்க்லிங் ஸ்பினாச் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Until then, stay tuned, stay safe. Thank you for watching.